மண்ணுலகு, அதாவது இந்த எர்த்தில் மனிதன் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். சிலர் வருவார், சிலர் போவார். அவ்வாறு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் சிலர் இவ்வாறு நினைக்கிறார்கள், the time and tide will wait for no man, that is for a longer time. So பட்டம், பதவி, வியாபாரம், அவர்கள் நேரமே குறுகிய காலத்திலே அவர்கள் அதிக அளவு சொத்து குவித்து தங்களுக்கும் உல்லாச வாழ்க்கை, மண்ணுலகிலே மோட்ச வாழ்க்கை, தனது சந்ததிகளுக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை, அதற்காக அவர்கள் பலவித திட்டங்கள் செய்து ஈவன் கடவுளின் நாமத்தை கூட உபயோகித்து அவர்கள் இவ்வாறு குறுக்கு வழியின் மூலம் திடீரென்று முன்னேறுகிறார்கள். Some people left ventricular failure leads to right ventricular failure, congestive cardiac failure. அந்த நோயாளியும் சரியாக மாத்திரை மருந்து எடுக்காமல் அவன் ஓவர் எக்ஸர்ஷன், ஓவர் ஃபுட், அன்வான்ட் போதைப் பொருள் அவ்வாறு எடுத்தால் அவன் மறித்து போக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்னால் இந்த இருதயம் சிலருக்கு வீங்குகிறது. கார்டியோமயோபதி, இந்த கார்டியோமயோபதி, ஆல்காலிக் கார்டியோமயோபதி ஆர் ஹைப்பர்டென்சிவ் மயோபதி அவ்வாறு இருந்தாலும் அந்த மனிதனுக்கு வைத்தியம் நடக்கும் சமயத்தில் கூட சடன் கார்டியக் டெத் வர வாய்ப்பு இருக்கிறது. இவைகளெல்லாம் மிக முக்கியமானவை. அதற்கு பின்னால் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியவை, ஏற்கனவே ஆஞ்சியோபிளாஸ்டி செய்தவர்கள், ஏற்கனவே பைபாஸ் பண்ணவர்கள், தே ஆர் இன் த ரிஸ்க் குரூப். அவர்கள் மிக மிக பாதுகாப்பாக அவர்கள் சாப்பாட்டு முறை, எக்ஸசைஸ் எல்லாம் தொடர வேண்டும். இவைகள் எல்லாம் சடன் கார்டியக் டெத். ஆகவே இந்த கார்டியக் நோய் இல்லாமல் ஒரு மனிதன் திடீரென்று மரித்து போவதற்கு, அதாவது எஸ்டிஎஸ் சிண்ட்ரோம், அதற்கு மற்ற காரணங்கள், ஒரு காக்கவலிப்பு, அது ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ் அண்டர் கண்ட்ரோல் வராமட்டால் இருதயம் நுரையில் நின்றுவிடும். காலில் இருக்கும் அந்த வீனஸ் த்ராம்போசிஸ், லங்ஸுக்குள் எம்பலஸ் அவ்வாறு வந்தால் திடீரென்று நின்றுவிடும். வயிற்றில் அதிகம் அடிபட்டு, செஸ்ட் மேல் அடிபட்டு சடன் ஷாக், அதனாலும் சாகலாம். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், தென் லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், இவைகளெல்லாம் முக்கியமான காரணம்.